வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் பண்ணிட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் எந்த திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ப்ராஜெக்ட் 15B. ப்ராஜெக்ட் 15 பிராவோ அப்படின்ற மாதிரி கூட இதை சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற போர்க்கப்பலை இந்த திட்டத்துக்கு கீழே தான் தயாரித்திருந்தாங்க. இது நம்ம உள்நாட்டிலேயே கட்டப்பட்டது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது பிரம்மோஸ் ஏவுகணையே தாங்கி போகிற அளவு ரொம்ப திறன் கொண்ட போர்க்கப்பல். மும்பையில் இதை கடற்படையில் சேர்த்துருக்காங்க. இது 164 மீட்டர் நீளம் கொண்டது, 7400 டன் எடையை தாங்குகிற அளவுக்கு திறன் கொண்டது. 56 km/h அந்த வேகம், அதாவது ஒரு மணிக்கு 56 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது பயணம் பண்ணுற திறமை கொண்டது. அதாவது அந்த ஸ்பீடில் இது பயணம் பண்ணோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஐஎன்எஸ் இம்பால், எதனால் இதற்கு ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பால் அப்படிங்கிறது மணிப்பூருடைய தலைநகர். அப்படி பார்க்கும்போது முதல் முறையாக வடகிழக்கு பகுதியுடைய ஒரு நகர் இருக்க பேரை ஒரு போர்க்கப்பலுக்கு இப்போ தான் அவங்க வச்சுருக்காங்க. எதற்காக மணிப்பூருடைய தலைநகருக்கு இந்த ஒரு சிறப்பு அப்படின்னா, மணிப்பூர் விடுதலை போராட்டத்தில் நிறைய பங்கு வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா 1891 ஆங்கிலோ மணிப்பூர் போர் நடைபெற்றது. அந்த டைமில் மணிப்பூரில் இருக்கிற மக்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பயங்கரமாக போரிட்டாங்க. அதற்காக அவங்களுக்கு சிறப்பு செலுத்துகிற விதமாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஏப்ரல் 14, 1944 மணிப்பூருடைய மொய்ராங் அப்படிங்கிற பகுதியில் தான் முதலாக இந்திய தேசிய இராணுவத்துடைய கொடியை சுபாஷ் சந்திர போஸ் ஏற்றியிருந்தார். அதனால தான் நம்ம மணிப்பூருக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குல்ல, அந்த சிறப்பை நம்ம ஒரு போர்க்கப்பலுக்கு அதோடைய தலைநகரை வைக்கணும் அப்படிங்கிறனால தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள், ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் 15B அதை P15 பிராவோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, 4 கப்பல் கட்டுறாங்க. இந்த கப்பல் எல்லாமே மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் தான் கட்டுறாங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி, இந்த மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் 15B கீழே 3 கப்பல் கட்டி அதை நம்மளுடைய கடற்படையிலேயே இணைத்துட்டாங்க. முதல்ல ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம், இரண்டாவது ஐஎன்எஸ் மர்மகோவா, மூன்றாவதாக இப்போ இணைக்கப்பட்ட ஐஎன்எஸ் இம்பால், இனி 4வதாக ஐஎன்எஸ் சூரத் அப்படிங்கிற கப்பலை கட்டியிருக்காங்க. அடுத்த ஆண்டு நம்ம கடற்படையில் அதை சேர்க்க போகிறாங்க. உங்களுக்கான இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஐஎன்எஸ் உடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, ஸ்லிம் என்ற நிலவு திட்டத்தை செயல்படுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். ஜப்பான் இப்போது முதலாக ஒரு நிலவு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம சந்திராயன் 3 தரையில் நிலவுடைய தரை இறக்கணும்ல, நிலவில் தரை இறக்குன மாதிரி இவங்களுமே நிலவில் ஒரு திட்டத்தை, ஒரு விண்கலத்தை தரையிறக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வச்சுருக்காங்க. ஜப்பானுடைய விண்வெளி அமைப்பு ஜாக்ஸாவுடைய விரிவாக்கம் ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது தான். இவங்க அனுப்பின இந்த ஸ்லிம் அப்படிங்கிற இந்த திட்டம், இந்த ஸ்லிம்முடைய பேர் என்ன அப்படின்னா, விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் அப்படிங்கிறது தான். இப்போ இது நிலவுடைய சுற்றுப்பாதையை அடைந்திருக்கு. இதற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. என்ன அப்படின்னா, நிலவின் ஸ்னைப்பர் அப்படிங்கிறது. ஸ்னைப்பர் அப்படின்னா ரொம்ப துல்லியமாக தூரத்தில் இருந்தே குறிபார்த்து சுடுற துப்பாக்கியை நம்ம சொல்லுவோம். இதற்கு எதனால் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது தரை இறங்குறதுல ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சந்திராயன் 3 அதுடைய தரை இறங்குறல் பரப்பு அது 4 கிலோமீட்டர் பை 2.4 கிலோமீட்டர். அதாவது இவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னா இது 4 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் இது 2.4 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயாவது இறங்குனா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்லிம்முடைய பரப்பு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 100 மீட்டர் தான். குறிப்பிட்டு இந்த 100 மீட்டருக்குள்ளே தான் இறக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை அவங்க வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நிலவில் இந்த மாதிரி விண்கலத்தை அனுப்பின, அதாவது தரை இறக்கின நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா, முதல்ல அமெரிக்கா, இரண்டாவது ரஷ்யா, மூன்றாவது சீனா, நம்ம இந்தியா 4வதாக செயல்படுத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் 5வதாக ஜப்பான் தரை இறக்குனாங்க அப்படின்னா அவங்க தான். ஓகே, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே தரமான பாடப்புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பாடப்புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு குறிப்பிட்ட தேவைப்படுற புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா 5500 இருந்துச்சு. ஆனால் இப்போ 20% டிஸ்கவுண்ட் இருக்குனால நீங்கள் 4400 ரூபாய்க்கே மொத்த புத்தகத்தையும் வாங்கிக்கலாம்.
நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது 90வது தேசிய பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 90th நேஷனல் ஸ்னூக்கர் அண்ட் பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்தவர், சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா ரஜத் கனேஜா அப்படிங்கிறவர். இவர் ஹரியானாவை சேர்ந்தவர். 2ஆம் இடம் பிடித்தவர் வருண்குமார் அப்படிங்கிறவர். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? இந்த 2யுமே கண்டிப்பாக படித்து வச்சுக்கிங்க. அடுத்தது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் யார்? இதற்கான ஆன்சர் மதன் மோகன் மாளவியா. பண்டிட் மதன் மோகன் மாளவியா அவருடைய பிறந்த தினம் தான் இன்றைய தினம் கிடையாது, டிசம்பர் 25ஆம் தேதி. 1861 ஆண்டு இவர் பிறந்தார். இப்போது பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் அப்படிங்கிற புத்தகத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். அடுத்தது சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு அதிகம் பயன்படுத்தப்படும் பணம் எது? இதற்கான ஆன்சர் டாலர். உலக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்காக டாலர் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த நாட்டுடைய பணம் கூட நம்ம கொடுக்கல. நம்ம டாலரில் தான் கொடுத்து அதற்கான கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதலாக ஐக்கிய அரபு அமீரகம் அங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய்க்கு ரூபாய் மூலமாக பணம் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். உலகத்துடைய 3வது மிகப்பெரிய எரிபொருள் நுகர்வோர் நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். இந்தியாவில் 85% அதிகமான கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி மூலமாக தான் பூர்த்தி பண்ணுறோம். ஓகேவா? ஏற்கனவே நிறைய நாடுகள் டாலர் அப்படின்ற மாதிரி எல்லாமே டாலர் நம்பி போகிறனால நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு மேற்பட்ட வங்கிகளுக்கு 18 நாடுகள் கூட ரூபாயிலேயே பண பரிவர்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அனுமதி வழங்கியிருந்தாங்க. இப்போது இந்தியன் ஆயில் நிறுவனம் இவங்க 10 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை ரூபாயில் தான் நம்ம ஐக்கிய அரபு அமீரகத்துக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துடைய முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இனி ரிவிஷன் பார்க்கலாம். INS இம்பால் போர்க்கப்பல் எந்த திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ப்ராஜெக்ட் 15B. அடுத்தது ஸ்லிம் என்ற நிலவு திட்டத்தை செயல்படுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். அடுத்தது 90வது தேசிய பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் யார்? இதற்கான ஆன்சர் மதன் மோகன் மாளவியா. லாஸ்ட்டாக சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்திற்கு அதிகம் பயன்படுத்தப்படும் பணம் எது? இதற்கான ஆன்சர் டாலர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கு கேட்ட கொஸ்டின்ஸ்லேயுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.